பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. தேமுதிக களத்துல உண்மையிலே வலுவா இருக்கா? இரட்டை இலக்க தொகுதிகளை கேட்கிற அளவு தேமுதிக களத்துல இருக்கா? உங்களுடைய பார்வை. களத்தில் இருக்கிறார்கள் என்பதை விட களத்தில் இருப்பதை போல் கட்டமைப்பு செய்யறதுல அவங்க ஓரளவு வெற்றி பெற்று இருக்கிறார்கள் அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா களத்தில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது கிரவுண்ட்ல வந்து நீங்க நிறைய போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மக்கள் பிரச்சனைகளுக்காக களமாடுறது, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல தொடர்ந்து மக்கள் பிரச்சனைகளுக்காக மனு கொடுக்கறது, இப்படி பல்வேறு விஷயங்கள்ல ரொம்ப தீவிரமா இருக்கும். அடுத்த தேமுதிக இப்போ பேசு பொருளா இருக்கிறதே தேர்தல் நேரம், கூட்டணி, பேச்சுவார்த்தை, எந்த பக்கம் போவாங்க, கூடுதல் சீட்டு கேட்கறாங்க, இதுல மட்டும்தான் தீவிரமாக இருக்கு. ஒரு பக்கம் ஷார்ப்பான அறிக்கைகள் தலைமையிலிருந்து வருதுனாலும் உள்ளூர்ல கடைக்கோடி வரைக்கும் கிரவுண்ட்ல களமாடணும் ஒன்று. இன்னொன்று, தேமுதிகவுடைய பலத்தை இன்னைக்கு திமுகவும் மதிப்பீடு செய்திருக்கிறது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் மதிப்பீடு செய்திருக்கு. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்னன்னா, கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் ஒட்டுமொத்தமாக ஒரு 60 சட்டமன்ற தொகுதிகள்ல அவங்க போட்டிடுறாங்க, ஒரு அணி அமைக்கிறாங்க. அதிமுக, அமமுக, எஸ்டிபிஐ போன்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு அணி அமைக்கிறாங்க. சற்றேறக்குறைய மொத்தம் 60 தொகுதிகளில் போட்டியிட்டு அவங்க எடுத்த ஓட்டு வெறும் 2,157,000. சரியா சொல்ல போனா உங்களுக்கு 0.43%, அது 0.5% தான் ஓட் பேங்க். வெறும் 0.5% தான் ஓட் பேங்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு எண்ணிக்கை. அப்ப அதுவே உங்க அதிமுகவோட அலைன்ஸ் சேர்றப்ப 2024 பாராளுமன்ற தேர்தல்ல அது கிரவுண்ட் எப்படி ரியாக்ட் ஆகுது பாருங்க. 5 தொகுதிகளில் போட்டிடுறாங்க, 11,23,444 ஓட்டு எடுக்கிறாங்க, 2.59% ஓட் பேங்க் கூடியிருது. அதாவது தனித்து அவர்கள் வந்து அமமுக, எஸ்டிபிஐ போன்ற கட்சிகளோடு போட்டியிட்ட போது இருந்ததை விட சரியா சொல்ல போனா 2.16% அவங்களோட ஓட் பேங்கே கூடுது. அப்ப இந்த இடம் தான் பார்க்கணும். அதிமுக தானே யோசிப்பாங்க, திமுக தானே யோசிப்பாங்க. 2021 தேர்தல் நீங்க பாக்குற பொழுது சற்றேறக்குறைய ஒரு 0.43 எடுத்த ஒரு கட்சி ஏடிஎம்கேயோட அலைன்ஸ்குள்ள வர்றப்பதான் அது 2.59 ஆகுது. அப்போ ஒரு 0.5% தான் அவங்களோட ஓட் பேங்க் என்பதாகத்தான் மதிப்பீடு செய்வாங்க. அதற்கு ஒரு ஒற்றை இலக்க எண்ணிக்கையில தான் சீட்டு கொடுக்க முடியுங்கிறது தான் திராவிட கட்சிகளுடைய நிலைப்பாடு. நீங்க மதிமுகவுக்கு எவ்வளவு சீட் கொடுக்குறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எவ்வளவு சீட் கொடுக்குறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு கூட தமிழ்நாடு முழுவதுமாக வந்து ஏதோ ஒரு வகையில அந்த ஒரு டிஒய்எஃப்ஐ, எஸ்எஃப்ஐ, அப்படி இப்படின்னு மாணவர் அமைப்பு, இளைஞர் அமைப்பு, பெண்கள் அமைப்பு, அனைத்து இந்திய மாதர் சங்கம், தொழிலாளர் அமைப்புகள், சிஐடியு போன்ற பல்வேறு அமைப்புகள் இருக்கும். இப்ப தேமுதிக என்பது ஒரு பேரம்பாடி, இந்த தாய் அமைப்பு தான் இருக்கு. மாவட்ட கமிட்டிகள், அமைப்புகள் இருந்தாலும் கூட அது எவ்வளவு ஆக்டிவா செயல்படுறாங்க என்பதை கேள்விக்குறிதான். சோ இது திராவிட கட்சிகள் தேமுதிகவுடைய பலத்தை மதிப்பீடு செய்து ஒற்றை இலக்கத்தில் கொடுப்பதற்கு இடம் நோக்கி அவர்களை சுருக்கியிருக்காங்க. இதுல இன்னொரு மிக முக்கியமான கோணம் இருக்கு. நீங்க விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை மும்முனை போட்டி, 4 முனை போட்டி, நாம் தமிழரோட சேர்த்து சொல்றேன், மும்முனை போட்டி களம் கூர்மையாகிற பொழுது தேமுதிகவோட டிமாண்ட் இப்போ ஒரு ஏறி இருக்கும். பட் இப்ப விஜயால வேற கூட்டணியே அமைக்க முடியலையே, வேற நகர்ந்துட்டு விஜயும் ஒரு வலுவான அணி அமைத்திருந்தாலும் தேமுதிகவுக்கு உள்ளபடியே அந்த 500,000 ஓட்டுகளோ 5,000 ஓட்டுகளோ தொகுதிக்குள் இருக்கிறது முக்கியத்துவம் பெற்றிருக்கும். இப்ப தேமுதிக தன்னுடைய முக்கியத்துவத்தை இழந்திருக்கிறதுன்னு சொல்றதை விட விஜயினுடைய பக்கம் பெரிய அதிகள் சேராதது தேமுதிகவை பாதித்திருக்கிறது அப்படித்தான் பாக்குறேன். சார், இடையில விஜய் பிரபாகரன் அவர்கள் பேசும்போது கண்டிப்பா இரட்டை இலக்க தொகுதி கொடுக்கக்கூடிய கட்சியில தான் நாங்க கூட்டணி சேருவோம் அப்படின்ற ஒரு விஷயம் முன்வைக்கிறாங்க. இப்போ திமுகவோ அதிமுகவோ இரட்டை இலக்கத்தை கொடுக்கறதுக்கு முன்வரலன்ற பட்சத்துல அந்த ஒற்றை இலக்க தொகுதி அந்த முடிவா அவங்க ஏத்துக்குவாங்களா? இல்ல அப்படி ஏத்துக்கிட்டு தேமுதிக போற கட்சி எந்த அளவுக்கு பலமடையும்? 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படி பலமாக இருக்கும்? இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு 500,000 வாக்குகளும் முக்கியமானது. கடந்த முறை உங்களுக்கு ஒரு உதாரணம், அமமுக அப்படி தனித்து நின்ற நிலையில தான் அவர்களால் 21 தொகுதிகளில் அதிமுகவோட வெற்றி பாதிக்கப்பட்டது. அப்ப அந்த அடிப்படையில் அந்த கோணத்தில் நம்ம அணுகணும்னா திமுக 2 கட்சிகளுக்குமே இந்த நொடி வரை ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வெற்றிக்கும் முக்கியம் தான் ஏதோ ஒரு வகையில. பட் ஆனா விஜய் ஒரு போர்ஸா 3வது ஒரு பெரிய அணியை அமைத்திருப்பாருன்னா தவிர்க்க முடியாத சக்தியா மாறி இருக்கும் தேமுதிக. இன்னைக்கு அந்த இடம் அவங்களுக்கு இல்லை அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஒன்று. 2வது, நீங்க கேட்டதை போல இன்னைக்கு தேமுதிக ஒரு ஒற்றை இலக்கத்துல சுருக்குறாங்கன்னாலும் அவங்கள்ட்ட 2 வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நிறைய சீட்ல போட்டியிடணும்னு விரும்பி விஜய் பக்கம் போனாங்கன்னா எவ்வளவு வெற்றி ஆகும், எத்தனை முயற்சி எடுப்பாங்க. நீங்க 2006 முதல் தேர்தலை சந்திக்கிறாங்க, 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோட அணி சேர்றப்ப அவங்களால எதிர்கட்சி தலைவரா வரைக்கும் வர்றாங்க. ஆனா அதற்கு பின்பு கிட்டத்தட்ட தொடர்ச்சியா மக்கள் நல கூட்டணி 2016 எவ்வளவு அவங்க முதல்வர் வேட்பாளராக விஜயகாந்த் அவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டார், ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. 2016 சட்டமன்ற பிரதிநிதித்துவம் இல்ல. 2021 தனித்தோர் அணி அமைக்கிறாங்க, 60 சீட்டு போட்டிடுறாங்க, அங்க 60% தான் ஓட்டே வருது, ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. 10 ஆண்டுகள் எம்எல்ஏ பிரதிநிதித்துவமே இல்லை அந்த கட்சிக்கு. அவ அவங்களுக்கு வந்து இப்ப வந்து கூடுதல் தொகுதியில போட்டி என்பதை விட ஒரு குறைவான தொகுதிகள் கிடைத்தாலும் அது வெற்றி வாய்ப்புள்ள கூட்டணியா இருக்கணும், வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியா இருக்கணுங்கிற இடம் நோக்கிதான் நகர்வாங்க. ஏன்னா 10 வருஷம் அவங்க முயற்சி பண்ணிட்டாங்க. ஒரு மக்கள் நல கூட்டணியிடம் ஒரு முறை பயணித்து, அமமுக எஸ்டிபிஐ கட்சிகளோடு ஒரு முறை பயணித்து, தங்களை தலைமையாக ஏற்றுக்கொண்டு 2 முறை பயணிச்சுட்டாங்க. சோ உங்களுக்கு இப்ப இருக்கிற வாய்ப்பு
சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை வேண்டும் என்று நினைத்தா திமுக அல்லது அதிமுக இந்த 2 வாசல் தான் இருக்கு. கூடுதல் தொகுதியில போட்டியிட்டங்கிறதுல எந்த பெருமையும் இல்லையே. தேர்தலுக்கு அப்புறம் நாங்க 40 தொகுதியில போட்டியிட்டோம், இத்தனை தொகுதியில டெபாசிட் ஆகணும். இப்ப அவர்கள் ஓட்டு சதவீதத்தை உயர்த்தி காட்டி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டு சின்னம் இது தொடர்பான விஷயங்களை மட்டுமே பார்ப்பாங்கன்னா விஜய் பக்கம் தகரலாம். ஆனா அதற்கான வாய்ப்பு குறைவு அப்படின்னு தான் நான் பாக்கிறேன். சார், நீங்க சொன்ன மாதிரி திமுக அதிமுக ஒற்றை இலக்கம் தான் தரேன்னு சொல்றாங்க. ஆனா தேமுதிக இரட்டை இலக்கத்துல பிடிவாதமா நிக்கிறாங்கன்ற பட்சத்துல இவங்க திமுக அதிமுகவோட அந்த முடிவை அவங்க ஏத்துக்காத பட்சத்துல தேமுதிகவோட அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்? இல்ல, தேமுதிக இந்த 2ல் ஏதோ ஒரு முடிவுக்கு சமரசத்துக்கு உட்படுவாங்கன்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா நான் குறிப்பிட்டதை போல அவர்கள் 10 ஆண்டுகள் சட்டமன்ற பிரதிநிதித்துவம் இல்லை என்பது அவர்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக மாறும். ஏன்னா கிட்டத்தட்ட அவர்கள் கடலூர்ல ஒரு பிரம்மாண்டமான மாநாடு நடத்தினாங்க. கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் இருந்து திரண்டிருந்தாங்க. இங்க ஒரு ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பின்பு அதிமுக எப்படி ஒரு சிக்கலை சந்திச்சோ அது அன்னைக்கு என்ன கட்சி பிளவு மட்டும் ஆகலாம், பல சிக்கல்ல தேமுதிகவும் சந்திச்சு. விஜயகாந்த் இடத்தை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நிரப்ப முடியுமான்னு சொல்றாங்க. அவங்களே நான் ஒரு சகோதரியாக இருந்து இப்ப அன்னையாக உயர்ந்துட்டேன் அப்படிலாம் பேசுறாங்க. சோ அப்ப அவங்க பின்னாடி திரண்டிருக்கிற தொண்டர்களை சோர்வடைய வச்சிடக்கூடாது. நீங்க இப்ப விஜய் கூட போனாலும் கூட அவங்க உற்சாகமா இருப்பாங்க. பட் அது வெற்றியை எந்தளவு பதிவாகும், கட்சியை நடத்தணும், அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கொண்டு போகணும் போது அது பெரிய சவாலா மாறிடும். சோ அவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் திமுக அல்லது அதிமுகவோட ஏதோ ஒரு வகையில செட்டில் ஆவாங்கன்னு தான் நான் பாக்குறேன். வேண்டுமானால் ஒரு ராஜ்யசபா பிரதிநிதித்துவம் கூடுதலாக கிடைக்கக்கூடிய இடம் நோக்கி நகர்வாங்க. திமுக அந்த வாய்ப்பும் வெறுக்கப்பட்டதா சொல்லப்படுது. ஆனா அதிமுகவில் அப்படியான வாய்ப்புகள் கிடைக்கிற பட்சத்துல ஒரு அதிமுகவை நோக்கி நகரக்கூடும். அது இல்லாத பட்சத்துல திமுக அல்லது அதிமுக தான் தேமுதிக சாய்ஸா இருக்கும் அப்படின்னு தான் நான். நன்றி சார். இணைப்பில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.